சயன திருக்கோலத்தில் காட்சி தரும் கோவர்த்தன வரதர். நோய்களை தீர்க்கும் கோவர்த்தன வரதர் கோயில் சுனை தண்ணீர். நீலகிரி மாவட்டம் இயற்கை அழகு புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் மட்டுமின்றி பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய மாவட்டமாகவும் விளங்குகிறது. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரிலிருந்து மஞ்சூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கோடேரி பகுதியில் அமைந்துள்ளது கோவர்த்தன வரதர் பாறை ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் மிக பெரிய பாறையின் அடியில் அமைந்துள்ளது. இதன் கீழ்ப்புறத்தில் ஒரு சிறிய சுனை உள்ளது. இதில் எப்போதுமே வற்றாமல் சுவையான நீர் உருவாகிறது எனவும் தெரிவிக்கின்றனர். மஞ்சூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அநேக வாகனங்களில் வரும் வாகன ஓட்டிகள் இந்த கோவிலில் வழிபட்டுதான் செல்வார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகவும் என்றென்றும் காவல் காக்கும் காவல் தெய்வமாகவும் உள்ளதென தெரிவிக்கின்றனர். இந்த கோவிலில் அவதார சிலை புராண கதைகளில் இடம்பெற்ற கோவர்த்தன மலையினை தனது இடது கை சிறு விரலால் பகவான் கிருஷ்ணன் தாங்கி பிடிப்பது போன்ற அமைந்துள்ளதாலும் 40 வருடங்களுக்கு ஒரு முறை எழுந்தருள் புரியும் காஞ்சிபுரம் அருள்மிகு அத்திவரதரின் தரிசன காலத்தில் இச்சிலையை உருவாக்கப்பட்ட காரணத்தினாலும் அந்த அவதார கிருஷ்ணருக்கு கோவர்த்தன வரதர் என்ற பெயர் சூட்டு வணங்கப்படுகிறது. இந்த கோவில் கொடப்பாறை என்ற இடத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு சிறிய கோவிலாக இருந்த இந்த ஆலயம் சிலை அமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டது. இங்கு ஏராளமான பக்தர்கள் விசேஷ நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் வழிபாடு செய்கின்றனர். கோடு அப்பு அறை இந்த சொல் காலப்போக்கில் கொடப்பாறை என மருவியுள்ளது. அறை என்றால் பாறை, அப்பு என்றால் நீர், கோடு என்றால் ஒரு ஓரத்தில் அமைந்துள்ள இடம் என படுகர் மொழியில் குறிப்பிடுவர். காரமடையில் தேர் திருவிழா நடைபெறும் பொழுது இந்த கோவிலிலும் சயன கோலத்தில் அருள்பாலிக்கும் ரங்கநாதருக்கு தேர் திருவிழா நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அங்கு அமைந்துள்ள சுனையில் ஏராளமான பக்தர்கள் நீரை பிடித்து செல்கின்றனர். எங்கள் கிராமத்திற்கு இந்த கோவில் அமைந்துள்ளது எங்கள் கிராமத்திற்கு மேலும் ஒரு பெருமையாக உள்ளது என இந்த கோவில் குறித்து கோடேரி கிராமத்தை சேர்ந்த மனோகரன் தெரிவித்தார். குன்னூர் குந்தா நெடுஞ்சாலையில் கோடேரி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற கொடப்பாறை அரங்கநாதர் கோயில். கோடு அப்பு அறை என்பது ஒரு படுகு சொல். கோடு அப்பு அறை, அறை என்றால் பாறை, அப்பு என்றால் நீர், தண்ணீர், கோடு என்றால் ஒரு ஓரத்தில் இருக்கின்ற இடம். ஆக கோடு அப்பு அறை என்பது இன்றைக்கு கொடப்பாறையாக மாறி வந்திருக்கிறது. அங்கே சயன நிலையிலே அரங்கநாதர் காட்சி தருகின்றார். காரமடையிலே அரங்கநாதருக்கு தேர் திருவிழா நடக்கும் பொழுது இந்த கோயிலிலும் தேர் திருவிழா நடந்து வருகிறது. இன்றைக்கு ஏராளமான பக்தர்கள் அங்கு வருகின்றார்கள். வருடம் முழுவதும் ஊற்றெடுக்கின்ற ஒரு சுனை அங்கு இருக்கிறது. மிக சுவையான அந்த நீரை அங்கு செல்கின்ற பக்தர்கள் பிடித்து கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக அருள்மிகு அரங்கநாதர் கோயில் அந்த வழியாக செல்கின்ற பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய கோடேரி ஊருக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த கோயிலினுடைய சிறப்பு. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.